கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை பலகி பெருக பண்ண நாங்கள் வேண்டுகிறோம். இன்னும் அதிகமாக தேவன் என்று கொடுக்க விடுவேற்றாரோ நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக கொடுக்க விடுதல் நடந்து கொள்ள காத்துக் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா அவங்க புத்தகத்திற்கான வாழ்த்தி வரவேற்கிறோம். நாகத்திலிருந்து இலவசம் வந்திருக்காங்க, வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் கொடுத்ததான அருமையான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு விலை மதிக்க முடியாத ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல, ஆனால் ஓடிடுச்சு. இந்த மாசம் ஆரம்பிச்சது போலதான் இருந்துச்சு. வருஷம் வேகமா ஓடுது. கர்த்தருக்குள் நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இதனால தியானிக்கும்படியாக இந்த மாத வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு மனுஷன் உண்மையா இருந்தால் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பரிசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிபூரண ஆசீர்வாதங்கள். பரிபூரண ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதத்தோட கர்த்தர் நிற்பாட்டுறதில்ல. எப்படி தரார் அப்படின்னு பார்த்தா பரிபூர்ணமா கர்த்தர் செய்து தருகிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரிபூர்ண நன்மை என்பது தேவையா இருக்கிறது. நேற்று நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அதிகாலை ஆராதனையில முடிந்தால் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடியாக நாங்கள் கூட கேட்டுக்கொள்கிறோம். காலையில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்து 5லேருந்து 5:30 வரைக்கும் நீங்கள் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலையில் தேவனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அந்த நாளுக்குரிய கிருபைகளை திருச்சபைக்கு கர்த்தர் தரணும். இணைஞ்சு ஜெபம் பண்ணும்போது அந்த கிருபைகளுக்கும் அதிகமாய் பெருகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பரிபூரண நன்மைகளை தருவார். பைபிள்ல 3 விதமான வார்த்தைகள், பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். இந்த 3 வார்த்தைகளும் கொஞ்சம் மாறுபட்ட அர்த்தங்களை உடையதாக இருந்தாலும் நிறைவு என்கிறதான ஒரு வார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நிறைவான ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறது என்னன்னா, ஐயோ இது இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில இது இருந்துட்டா நல்லா இருக்குமே, எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாமே இருக்குது, ஆனா இது ஒண்ணு மட்டும் குறையுது, இது கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல குறை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்போடு என் வாழ்க்கையில நிறைவாகுமா என்ற ஏக்கத்தோடு வந்திருந்தால் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப வல்லவராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நிறைவான தெய்வம். அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை, அவர்கிட்ட எல்லாமே நிறைவுதான். நிறைவான தெய்வம் நம்மையும் நிறைவை மாற்ற அவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் கொடுக்கிறாருன்னு கேட்டா இல்ல, எல்லாருக்கும் தர மாட்டார். யாருக்கு தராருன்னு பார்த்தா உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னன்னா நம்ம அடையாளங்களை செய்யணும், எப்படியாவது தேவனுக்காகவும் நம்முடைய அந்த சொந்த வாழ்க்கையிலும் அடையாளங்களை செய்யணும்னு யோசிக்கிறோம். யோசிப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டியதாக இன்னொரு முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டா உண்மை. அடையாளங்களை செய்கிறதான உண்மை நமக்கு அதிகமாய் தேவை. உண்மை இருந்தால் நாம் தானாகவே அடையாளங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். மோசே குறித்து வாசிக்கும் போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆவது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே எப்படி ஆண்டவர் பார்க்கிறாருன்னு சொன்னா உண்மை உள்ளவராக அவர் பார்க்கிறார்.
உண்மை ஒரு மனுஷன்ட்ட இருக்கும்போது அந்த மனுஷன் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார்னா அடையாளங்களை செய்கிற மனுஷனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்மகிட்ட உண்மையை மட்டும் கர்த்தர் பார்த்துட்டாருன்னா ஆசீர்வாதத்திற்கு அதுதான் ஆரம்ப புள்ளி, ஆரம்ப நேரம் அதுதான். உண்மையை மட்டும் கர்த்தர் பார்த்துட்டாரு. இந்த மனுஷன் உண்மையா இருக்கிறான், இந்த மனுஷன் உண்மையா இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிக்கிற இடம் எதுனா நம்ம இடத்துல உண்மையை பார்க்கிறதான அந்த நேரம். கர்த்தர் உண்மை உள்ளவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். உண்மை தேவையா என்று கேட்டால் அது தேவை. என்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வழி எல்லாமே எப்படிதான் இருக்குது? உண்மையாய் உத்தமமாய் தான் இருக்குது. சங்கீதத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 18வது சங்கீதம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னு கேட்டா உத்தமமானது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். தம்மை பின்பற்றுபவர்களும் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் ஆசைப்பட்டார். உண்மையா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது உண்மை இல்லை, குடும்பத்துக்குள்ள உண்மை இல்லை, வேலை செய்யற இடத்துல உண்மை இல்லை, எல்லா இடங்கள்லையும் பிள்ளைகள் பெற்றோரத்துல உண்மையா இல்லை. இன்னைக்கு உண்மை இன்மை என்பது பெருகி இருக்கிறது. தேசம் முழுவதும் உலகம் எங்கிலும் இது பெருகி இருக்கிறத பார்க்க முடியும். உண்மையா இருக்கிறத விட இன்னைக்கு உண்மை இல்லாதவர்கள் அநேகம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பசங்க உண்மையா இல்லை. இன்னைக்கு காலகட்டம் மாறிட்டே இருக்குது. உண்மை இல்லாம இருந்தாதான் அது மரியாதை நினைச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தாதான் உலகத்துல பிழைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உண்மை இல்லாம ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும், இதெல்லாம் உண்மையை பார்த்துட்டு இருந்தா உண்மையால வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, நம்ம ஒண்ணும் பெருசாக கையில வந்துட முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் உண்மை இல்லாத வழிகளில போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வசனம் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நமக்கு உண்மை மிக மிக தேவை. அடையாளங்களை செய்யணும்னு சொன்னா உண்மை நமக்கு தேவை. உலகம் கத்து கொடுக்கிறது என்ன? கொஞ்சம் தானே, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தானே சொல்லி இன்னைக்கு உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மை இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். தேவனுக்கு உண்மை இல்லாத மனிதர்களை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே முடியாது. பல வருஷம் நம்ம வந்திருக்கலாம், பல நாட்கள் ஜெபித்திருக்கலாம், வேதத்தை மணிக்கணக்கா வாசிச்சிருக்கலாம், ஆண்டவரிடத்துல அநேகமா நம்ம ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஊழியம் செஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா நம்ம இருந்திருக்கலாம். ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேட்ட உண்மையை பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் உண்மையை பார்த்தார், ஆசீர்வதித்தார். தாவீதுகிட்ட உண்மையை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உண்மை யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு மேல கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆனால் அதே நேரத்துல உண்மையை எதிர்பார்க்கிறதான ஆண்டவர். இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருந்தோம்னா மறுபடியும் ட்ராக்குள்ள வர கர்த்தர் கிருபை தருவாராக. அவருடைய வழி உத்தமமான வழி. கொஞ்சம் உண்மையிலேருந்து மாறணும்னா நம்ம ஆண்டவுடைய வழியில போகல, மாறாக தாத்தானுடைய வழியில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவுடைய பிள்ளைகள் என்னைக்குமே உண்மையா தான் இருக்கணும், உத்தமமா தான் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் செய்யலாம், ஆனா தேவ பிள்ளைகள் செய்யவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் செய்யலாம், தேவ பிள்ளைகள் செய்யவே கூடாது. கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வதாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினாலே உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா பேதுரு சொல்றதான அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? உண்மையான மனது ஒன்று உட்கார்ந்து இருக்குது, இல்லைன்னா படுத்திருக்குது, இல்லைன்னு சொன்னா தூங்கிட்டு இருக்கு. இவர் சொல்றது நான் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அண்ணன் என்ன அர்த்தம்? உண்மையான மனது தான் இருந்தீங்க, ஆனா இந்த உண்மையான மனது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அதை நான் எழுப்புகிறேன்னு சொல்லி இந்த நிருபங்களை அவர் எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு
கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையான மனதை அவர் வைத்திருக்கிறார். உண்மையான மனம். இந்த மனதை உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மோசேயை போல எங்கும், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மட்டும்தான் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்றது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழகல்ல. எங்கும், எல்லா இடத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வேகமா நம்ம பார்க்க போகிறோம். எதுல உண்மையா இருக்கணும். முதலாவதாக, கொடுப்பதில் உண்மையா இருக்க வேண்டும். கொடுக்கறதுன்னு சொன்னா நம்ம மனசு நேரம் எங்கதான் போகுது அப்படின்னு கேட்டா, பணம் அப்படின்னு தான் நமக்கு போகுது. பணத்தை விட கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். சர்ச்சில் பணத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்றது கிடையாது. பணத்தை விட கொடுப்பதற்கு அநேகம் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:9. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. மற்ற சுதந்திரமாய் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளையே ஒப்பு கொடுத்தோம். நம்மையே விட்டு கொடுக்கணும். நம்ம எபேசியர்ல நம்ம பண்ணிக்கணும். நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ல வாசிக்கும் போது அவயவங்களே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எப்படி கொடுக்கணும்? உண்மையா கொடுக்கணும். உண்மையா தேவனை கொடுக்கணும். நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட நாட்கள்ல தேவ கரத்துல கொடுத்தோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கையில இருக்குது அநேக அவயவங்கள். ஒண்ணு வாய் கையில வந்துருது, இல்ல கண்ணு கைக்கு வந்துருது. நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவர் செயல்படுறது இல்ல. அநேக நேரத்துல நம்மளே அதை ஆக்கியூபை பண்ணி தேவனுக்கு இடம் கொடுக்காம அதுல உண்மையா இல்லாமல் நாம் இருக்கிறோம். நம்முடைய அவயவங்கள் முழுவதும் யாருக்குன்னு சொன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆண்டவருக்கே முழுமையாய் அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தருவார்கள். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொன்னா, அவர்கிட்ட கொடுத்தாதான் அது உண்மையா இருக்கும். அவர்கிட்ட கொடுக்கலன்னு சொன்னா அது உண்மையா இருக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை காப்பாராக. நம்முடைய நேரங்களை கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்துக்காக உழைக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்காக உழைக்கிறோம், ஓடுகிறோம். டெய்லி காலையில் எதிர்ச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பாட்டு பாடுறது போல ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அடுத்த வரைக்கும் சேர்ந்து நம்ம ஓடுறோமான்றது தான் முக்கியமானது. இயேசுவோடு நான் ஓடுறேன்னான்றது தான் முக்கியம். உலகத்துக்கு நேரம் கொடுக்கிற நம்ம ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையாய் கொடுக்க கர்த்தர் தருவாராக. கொடுக்கணும்னு சொன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். தசமபாகம் கொடுத்தா அப்படிதான் கொடுக்கணும். அது நமக்கு ஆண்டவர் சுருக்கி 1 மணி நேரமாவது என் கூட விழித்துக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆச்சரியமாய் இருக்கிறதான ஆண்டவருடைய வார்த்தை. 1 மணி நேரமாவது விழித்துக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். நேரத்தை நாம் உண்மையாய் கொடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம் தான் கர்த்தர் கேட்கிறார். டெய்லியும் உண்மையாய் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் இங்கே பேசுகிறார். ஆண்டுடைய ஏவுதலினால கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுக்க வேண்டும். உண்மையா கொடுக்கணும். ஆவியின் கனியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 9 கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதாக, நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு ஒரு கனியில மிஸ்டேக் பண்ணாலும், ஒரு கனியில நம்ம கொஞ்சம் தவறுனாலும் நம்ம உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நம்ம தடுமாறுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். பலவீனமா கர்த்தர் பார்க்கறது இல்லை. நமக்கு கீழ்ப்படியாதத ஆண்டவர் பலவீனமா பார்க்கறது இல்ல, மாறாட்டி பார்க்கிறார், ரிபலியஸா பார்க்கிறார். நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னு பார்க்கிறாரா. 9 கனிகளுமே நம்ம சரியா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆவின் கனியை உண்மையா கொடுக்கணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மனப்பாடமா தெரியும். மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னத்தை கொடுக்கணும்? நம்மகிட்ட கிடைச்சிருக்கிறதான தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம யோசித்து பார்க்கணும். கடந்த 1 மாதத்துல
எத்தனை பேருக்கு என்கிட்ட இருக்கிற ஆண்டவரை நான் கொடுத்திருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஆண்டுடைய வல்லமை எத்தனை பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உண்மையா? அவருடைய வல்லமை இப்படி என் வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேருக்கு நம்ம சொன்னோன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுலயும் உண்மை தேவை, கொடுப்பதுல உண்மை. இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தார். இது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மிகவும் முக்கியமாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். யாக்கோபு 3:12-13. என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆண்டவர் படைச்ச எல்லாமே அதனுடைய காரியத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறது. எதுக்காக படைச்சாரோ, எதுக்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றுகிறது. ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா பார்க்கிற மாறுபாடான காரியங்கள் எங்க இருக்குன்னா மனுஷன்ட்ட தான் இருக்கு. அவர் கேட்கிறாரு இந்த 12வது வசனத்துல, அத்தி மரத்துல ஒலிவ பழம் வராது, திராட்சை செடியில அத்தி பழம் வராது, உவர்ப்பான தண்ணி உப்பு தண்ணியில நல்ல தண்ணி என்ன பண்ணாது வராது. ஆனா உங்க வாழ்ல மட்டும் அப்படி வருதேன்னு கர்த்தருடைய ஆச்சரியம் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். இங்க இருக்கும்போது நல்ல ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துறோம். ஆனா ஆண்டவரை பார்க்காத நேரத்துல, ஆண்டவர் நம்மளை விட்டு அவர் தூரமா இருக்கிறார் என்று உணர்கிற நேரத்துல, அதாவது தேவ பிரசனத்தில் இல்லாத நேரத்துல நமக்கு அது மறந்துருது. அநேக நேரத்துல ஆண்டவர் ஆச்சரியப்படுறதான காரியம் என்னன்னு சொன்னா, இதுதான் இந்த ஜனங்களை எனக்குன்னு ஏற்படுத்தினேன், ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் கர்த்தருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம். வேதனையோடு கூட கர்த்தர் காணப்படுகிறார். ரட்சிக்கப்படாதவர்களை விட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் அதிகமான கவலையோடு கூட அவர் இருக்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்து உண்மையாய் வாழ வேண்டியவர்கள் இன்னைக்கு உண்மையா வாழாததுனாலதான் நம்ம எதிர்பார்க்கிற எழுப்புதல் இன்னைக்கும் வரல. கர்த்தர் நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். எல்லா விதத்திலையும் கொடுக்க வேண்டிய எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னா உண்மையாய் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். அவர் எதிர்பார்க்கிறது அதானே. அவருக்கு ஏற்படுத்துறது உருவாக்குனது அவருக்காக வாழ்வதற்காக. இந்த மனுஷனை எனக்குன்னே ஏற்படுத்தின உருவாக்குனது எல்லாமே அவருக்காக தான். ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறது நமக்காக. அநேக நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஓட வேண்டியது கட்டாயம், நம்ம தான் ஓடணும், நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனா அதே நேரத்துல கொடுத்த தேவனுக்கு உண்மையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவயவங்களை கொடுக்கணும், சரீரத்தை கொடுக்கணும், கழுத்தை கொடுக்கணும், ஆவியின் கனியை கொடுக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்முடைய நாவுல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்ம கொடுத்திருக்கிறதான பொக்கிஷங்கள் இருந்து தேவனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா கொடுக்கணும். 1 நாளாகமம் 29:17-9 குறித்துக் கொள்ளுங்கள். சம்பவத்தை சொல்றேன். 1 நாளாகமம் 29:17 தாவீது சொல்கிறார், உண்மையாய் கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தீரே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பொக்கிஷத்தை நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து, பணத்திலிருந்து தேவனுக்கு உண்மையாய் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2-3 251 பக்கம் எடுத்துட்டா அதே சொல்லலாமா? 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். கணிகள் நம்ம யோசிக்கிறோம், எனக்கே குறைவா இருக்குது, நான் எங்க கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிற ஆண்டவர் இல்லை. கொடுக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது அதை வச்சு பெருமைப்படுகிறதான ஆண்டவர். நம்மகிட்ட இல்லாதத கர்த்தர் ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், நம்மகிட்ட இல்லாதத கர்த்தர் ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். அந்த 7 2 காசு தான் போட்டாங்க, அதை கர்த்தர் அங்கீகரிச்சு. அவங்கள்ட்ட இருந்தது அதுதான். நம்முடைய பணத்தை தேவனுக்காக உண்மையாக கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய திருச்சபைக்கு,
தேவனுடைய வீட்டிற்கு அதிகமாய் செய்ய கர்த்தர் கிருபை தாரும். அதே நேரத்தில் ஏழைகளை மறக்கக்கூடாது. ஏழைகளுக்கு செய்ய வேண்டியது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா செய்யணும். கர்த்தர் யார்கிட்ட நம்ம நடத்துறாரு, யார்கிட்ட செய்யணும்னு சொல்றாருன்னு கேட்டா நிச்சயமா போய் செய்யணும். மனசுக்குள்ள ஏவல் தருவார், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு போயிட்டு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லும் போது நிச்சயமா ஹெல்ப் பண்ணணும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நாங்கள் கும்மானம் வந்ததுக்கு அப்புறம் இடையில போய் மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அப்போ வாங்கிட்டு போறோம். இட்லி தான் வாங்கிட்டு போனோம், வேற ஒன்றும் வாங்கல. வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அந்த மழை நேரம் வீட்டில் நான் இருக்கும்போது இந்த ஒரு உணர்த்தல் வந்துச்சு. வாங்கிட்டு போகும்போது ஒரு மனுஷன் அவர் படுத்திருக்கிறார். எங்கடா அந்த கடைக்கு முன்னாடி படிக்கட்டில் படுத்திருக்கிறார். அந்த கடையில முன்னாடி தண்ணி நிற்குது, தண்ணிக்கு மேலே படிக்கட்டு படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது போய் அவர்கிட்ட கேட்டேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ மனசு தேவனை துதிச்சிரியான்னு கேட்டா, கர்த்தர் யாருக்காவது உதவி செய்ய சொல்லும் போது ஒரு உதவி செஞ்சோன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகம் பேருக்கு இல்லை. நிறைய வீட்டுல கரண்ட் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் சாப்பிடாம தான் தூங்குறாங்க, சாப்பிடாம தான் நாட்கணக்காக இருக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டுற அநேக பேர் உண்டு. கர்த்தர் ஏகும் போது தாராளமாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஏழைக்கு நம்ம இறங்கணும், கர்த்தருடைய நாமமே கொடுக்கணும். முதல்ல எதுல உண்மையா இருக்கணும்? கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். 2வது 18வது சங்கீதம் 23வது வசனம். 18வது சங்கீதம் 23வது வசனம். அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். மன உண்மையா இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கொடுப்பதிலே உண்மை நமக்கு தேவை. 2வது மனதிலே உண்மை தேவை. உள்ளத்துக்குள் உண்மையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 1 நாளாகமம் 29:17 ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. உத்தம இருதயம். உத்தம இருதயம் நமக்கு தேவை. பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? உத்தம இருதயம் நமக்கு அவசியம். மனசுக்குள்ள உண்மை இல்லாம என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் உண்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவர். செயல்ல வெளிப்படையான காரியங்கள்ல மட்டும் இல்ல, மனதிற்குள்ள உண்மையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 51வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 51வது சங்கீதம் 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உள்ளத்துல என்ன இருக்கணும் கர்த்தர் நினைக்கிறாரா, விரும்புறாரா அப்படின்னு பார்த்தா உண்மை இருக்கணும்னு விரும்புறாரா. இந்த உள்ளத்துல வேற எதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லை, மாறாக உண்மை இருக்க வேண்டும். உண்மை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்கிறது. உண்மை இல்லாம போயிடுச்சு தாவீதுக்கு. ஏறக்குறைய 1 வருஷ காலம் தாவீதுடைய மனசுல உண்மையே இல்லை. உண்மையே இல்லாம தான் ஓட்டிட்டு இருக்கிற காலத்தை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிற வரைக்கும் அவர் மனசுக்குள்ள அந்த உண்மை இல்லை. மனசாட்சியில சூடுண்டவராய் என்ன செஞ்சிருக்கிறேன்ற தப்ப உணராதவராய் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவ உலகம் எப்படி போயிடுச்சுன்னு சொன்னா, தப்பு பண்ணலையே தெரியாம ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட தீங்கிலிருந்து விலக்கி காப்பாராக. எப்ப இந்த வார்த்தையை சொன்னாரோ அதற்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை சீராய் மாறினது. ஆண்டு சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சாட்சி கொடுக்கிறார். அவர் இதயத்துக்கு ஏற்றவன நம்ம மாறணும்னா நம்ம உள்ளத்துக்குள்ள உண்மை என்பது அவசியம். நமக்கு சோதனை என்பது ஒன்றுதான். பிசாசு சோதிச்சுட்டே தான் இருப்போம். எதற்கு? உண்மைக்கு எதிராக. நம்ம உண்மையா இருக்கிறோம்னா பிசாசு விடவே மாட்டான். மனசுல இப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சா அதை நம்மளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவான், நம்மளை போட்டு தாக்கிட்டே இருப்பான். நம்மளை எப்படியாவது ஆண்டு விட்டு பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உண்மையை கெடுக்க நினைப்பான். கர்த்தர் நம்மை காப்பாராக. 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறார்னா இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு படிச்ச மனுஷன் என்ன பார்க்கறான்? முகத்தை பார்த்து இவங்க இப்படிப்பட்ட குணத்தை உள்ளவங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து இப்படிப்பட்ட குணத்தை உள்ளவங்கன்னு சொல்லி உலகம் நிதானிக்கிறது. ஆனா அப்படி கர்த்தர் பார்க்கல. தாவீதுடைய எல்லா சகோதரர்களையும்
கர்த்தர் அவங்கள பார்க்கல. செலக்ட் பண்ணது யாரெல்லாம் செலக்ட் பண்றாருன்னு கேட்டா தாவீதை தான் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ஆனா சாமுவேலுக்கு இவனா இருக்குமோன்ற ஒரு பார்வை இருக்கிறது. முகத்தை தான் பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா கர்த்தர் ஆணித்தரமா அழுத்தி சொல்றார், நான் முகத்தை பார்க்கவே மாட்டேன், இருதயத்தை தான் பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம முகத்தை பார்க்கிற அநேக பேர் உதாசீனப்படுத்தி இருக்கலாம், நம்ம முகத்தை பார்க்கிற அநேக பேர் தள்ளி விட்டு இருக்கலாம், நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா இருதயத்தை பார்க்கிற தெய்வம் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார், ஒரு நாளும் நம்மை தள்ளி விடவே மாட்டார். ஒரே ஒரு கண்டிஷன், உண்மையா இருந்துட்டா போதும். எந்த மனுஷன் உண்மையா இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால நிரப்பி விடுகிறார். நீதிமொழிகள் 21:2 வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இருதயங்களை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்து பார்க்கிறார். நம்ம எப்படி பார்ப்போம், வெயிட்லாம் பார்க்கிறோம்ல, பேலன்ஸா இருக்குதா, இந்த பக்கம் ஏறி இருக்குதா, இந்த பக்கம் இறங்கி இருக்குதான்னு பார்க்கிறோம். நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு, நிறுத்து பார்க்கிறார். உள்ளங்களை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருதயங்கள் நிறுத்து பார்க்கப்பட நம்மை எந்த நேரமும் ஆயத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்ப அவர் பார்ப்பாரு, எப்ப வருவாருன்னு தெரியல. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் உண்மையானதாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலரின் நடபடிகள் 24 16 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிற பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றமற்ற மனசாட்சி. இடையில கூட ஆயத்த ஜபத்துல ஒரு நாள் இந்த வார்த்தையை குறித்து தியானிக்காக திருப்பத்திருந்தார். ஒரு மனுஷன் அவர் தேவனுக்காக டிரான்ஸ்லேட் பண்றதான ஒரு தேவ மனுஷன், பைபிள் டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ்ல போய் என்ன பண்றாரு, டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக போனாரா. ஆனா அங்க போகும்போது ஒரு 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 உண்மையை கண்டுபிடிக்கிறார். மனசாட்சின்ற வார்த்தையே அங்க இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாராம். மனசாட்சின்ற வார்த்தையே அந்த டிக்ஷனரியில அவங்க ஊர்ல இல்லவே இல்லை அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப தேடிட்டே இருக்கும்போது அப்போ சில ஒரு கால சென்றதான் தேவ மனுஷன் சாம் சபத்துரை அவங்க புத்தகத்துல எழுதியிருந்தார். அந்த அவர் தேடிட்டே இருக்கிறார், கிடைக்கவே இல்லை. சரி, என்னத்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மனசாட்சியே நமக்கு தெரியுது, மனசுக்குள்ள பேசுறதான ஒரு சத்தம். அவங்க என்னத்தை தான் சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றதான ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா, சுழலுகிற கூர்மையான கத்தி அப்படின்னு சொல்றாங்க. சுத்திட்டே இருக்கிற கூர்மையான கத்தி அப்படின்னு சொல்றாங்க. என்ன, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க மனசாட்சிக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இந்த மனசாட்சியில ஒரு கத்தி ஒன்று இருக்குது. அந்த கத்தி என்ன பண்ணா சுத்திட்டே இருக்கும், வேகமா சுத்தும், நல்ல ஷார்ப்பான. ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போது இந்த கத்தி வேகமா சுத்துமா, வேகமா சுத்தி குத்தி கிழிக்குமா. இப்படி தப்பு பண்ற அப்படி குத்தி கிழிக்குமா. இந்த மனுஷன் தன் வாழ்க்கை ஐயோ இல்லை நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டான்னா மறுபடியும் அந்த சுத்துகிற கத்தி ஷார்ப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை இந்த மனுஷன் சொல்றதை கேட்காம இது என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்றது செஞ்சான்னு சொன்னா அந்த கூர்மையான கத்தில கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளேடு வந்து மடுக்க ஆரம்பிக்குமா. அது சுத்துற வேகம் என்ன பண்ணுன்னு சொன்னா குறைய ஆரம்பிச்சு ஒரு நாள்ல சுத்துறதையே நிப்பாட்டிடும். இதுதான் செத்து போனதான மனசாட்சி. நமக்கு இப்படிப்பட்டதான உள்ளத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சோம்னா உள்ள பேசும். நிச்சயமா மனசாட்சியில கர்த்தர் உணர்த்துவார், நீங்க பண்றது தப்பு, இது தவறு, இது உண்மை கிடையாது, தேவனுடைய உண்மைக்கு புறம்பானது, வழி தப்புன்னு கர்த்தர் உணர்த்துவார். மாத்திட்டோன்னா நம்ம தப்பிச்சோம், மாத்தலன்னு சொன்னா வாழ்க்கை தவறான வாழ்க்கையில போயிடும், பின்மாற்றத்துக்கு நேரா போயிடும். ஆண்டவர் முதல் தடவை பேசும்போதே அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 கொரிந்தியர் 1 12 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 12 வசனம். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் 2 கொரிந்தியர் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. பவுல் தைரியமாக சொல்லுகிறார்,
நாங்க எப்படி நடந்தோன்றது எங்க மனசு எங்களுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். திவ்ய உண்மை என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மை என்பது அது மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில. நம்ம மனசு சொல்லக்கூடாது நீ தப்பு பண்ணிருக்கிற, நீ தவறு பண்ணிட்ட அப்படின்னு மனசு சொல்லக்கூடாது. மனசாட்சி சொல்லாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உணர்த்துவார், நம்ம கூட பேசுவார், நம்ம கூட எப்படியாவது பேசிடுவார், யார் மூலமாவது பேசிடுவார். நீ கணித நேரத்துல செவி கொடுக்காம விட்டுட்டோம்னா பேசவே இந்த மனசாட்சியில உணர்ந்ததுல பார்க்கவே முடியாது. மகனே நீ பண்றது தப்பு, நீ போற வழி தப்புன்னு ஆண்டு உணர்த்தும் போது கேட்கலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சத்தம் கேட்காமையே போகுது. உண்மையோடு அதை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மனசாட்சி சொல்லணும், நம்ம தப்பு பண்ணலன்றத சொல்லணும். இன்னைக்கு திருவிருந்துல பங்கெடுக்க வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பங்கெடுக்க வேண்டியது எப்படின்னா குற்றமற்ற மனசாட்சியோடு கூட பங்கெடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு மன்னித்து இறங்குகிறார். அநேக நேரத்தில் தெரியாம செய்யற விஷயங்களை, நம்ம மனசுக்கு தவறுனே செய்யாம தெரிகிற காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரால் நிச்சயமாய் உணர்த்துகிறார். எப்படியாவது பேசிடுவார், மகனே நீ பண்றது தப்புன்னு கர்த்தர் நிச்சயமாய் அவர் பேசி விடுவார். ஏன்னா உண்மை இல்லைன்னா அந்த இடத்துல கர்த்தரால இருக்கவே முடியாது. எப்படியாவது பிள்ளைய சீர்படுத்திடணுமே, எப்படியாவது பேசிடணுமே, ஏதாவது ஒரு மீடியம் மூலமா பிள்ளையோட பேசிடணுமே, இது தப்புன்னு சொல்லிடணுமே, இந்த பிள்ளை இப்படியே போச்சுன்னா என்னை விட்டு தூரம் போயிருமேன்னு சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். அதுக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா உண்மையை காத்துக்கொள்வோம். குற்றமற்ற மனசாட்சி நமக்குள்ள இருக்கும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலும் ஆண்டவர் விட்டு விலகி போக நம்ம ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் நம்மை உண்மையாய் காத்துக் கொள்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மோசேயை போல அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. எங்கும் உண்மையாயிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். மனசாட்சியில உண்மையாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது கொடுப்பதுல உண்மை நம்ம கொடுக்கணும். இரண்டாவது மனதுல நாம் உண்மையை காத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது சங்கீதம் 18வது சங்கீதம் 20, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 18, 20, 24. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். 24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். ஆண்டவர் பலன் கொடுக்கணும்னு சொன்னா நம்முடைய கைகள்ல சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகள்ல சுத்தம். கைகள்ல சுத்தம் என்பது எதை குறிக்கிறது? செயல்களில் உண்மையை குறிக்கிறது. கர்த்தர் நம்ம கையில என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையில உண்மையா இருக்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட கொடுக்காதத கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்கவே மாட்டார். நம்ம கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு மட்டும் என்ன பண்றாருன்னா கர்த்தர் கணக்கு கேட்கிறார். கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பலன் தருகிறார். ஒரு வேலையை எப்படினாலும் செய்யலாம், சுத்தமாகவும் செய்யலாம், சுத்தம் இல்லாமையும் கடமைக்காகவும் செய்து முடிக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சுத்தமாய் செய்ய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நடுகிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவனவன் தன் வேலைக்கான கூலியை பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் எந்த வேலை கொடுத்திருந்தாலும் அது தேவன் நமக்கு கொடுத்திருந்ததான வேலை. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம ஒரு வேலையில இல்ல. கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற வேலையில சுத்தத்தோடு உண்மையோடு செயலாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு மேல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நிச்சயமாய் நாம் உண்மையா இருந்தாக வேண்டும். பைபிள் எதிர்பார்க்குது நம்ம கையில. ஆண்டவர் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வேலையில அவர் உண்மையா இருக்க கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22, 29. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒரு மனுஷன் தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையாய் உண்மையாய் செய்வானானால்
ஆண்டவர் எங்க கொண்டு போயிருவார் அவனா? ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போயிருவார். எப்படி கொண்டு போவாரு, என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா உண்மையா இருந்துட்டோம்னா போதும், கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கிறதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. எத்தனை சத்தத்தை திட்டமே நமக்கு எதிராக கூடி கூடி பிளான் பண்ணட்டும், அது பிரச்சனை கிடையாது. நம்ம வேலையில, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா கர்த்தர் உயர்த்துகிறதை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உண்மையா இருக்கிற மனுஷனை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார், நிச்சயமாய் உயர்த்துகிறார். என் வாழ்க்கையில உயர்வு வேணும்னா கர்த்தர் என்கிட்ட பெருசால ஒண்ணு எதிர்பார்க்கல, உண்மையா இருக்கதா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையா இருந்துட்டா போதும், கர்த்தர் மேல மேல உயர்த்துகிறார். அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 16வது அதிகாரம் 10 to 12 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 16 10 to 12 வரை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவனாய் இராவிட்டால் உங்களுக்கு யாரொன்றை சொந்தமாய் கொடுப்பவர் யார்? ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு சில காரியங்களை கொடுக்க வேண்டுமானால் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் கையில கொடுத்திருக்கிறாரு மற்றவங்களுடைய காரியங்கள், அதுல நம்ம உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மற்றவங்களுடைய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறதான தெய்வமாக இருக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக அவன் இருக்கிறான். கொஞ்சத்துல உண்மை, கர்த்தர் எடுத்தோடனே நிறைவாய் கொடுத்து நம்மள உண்மையை செக் பண்ண மாட்டார், கொஞ்சத்தை தான் கொடுக்குறார். இன்டர்வியூல பாக்குறோம், நம்ம இன்டர்வியூல வேலையை கொடுத்து நீ வேலை செய்யறியா கரெக்டா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க, சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. வாசல்ல அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுதுன்னு சொன்ன டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த செக்யூரிட்டி வேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிக்கிறாங்க, இந்த மனுஷன் உண்மையா இருக்கிறானா, இந்த மனுஷன் சரியா தான் இருக்கிறானான்னு சொல்லி இன்டர்வியூ வந்து கேட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக? இந்த மனுஷன் உண்மையா இருக்கிறானா, வேலை கொடுத்தா உண்மையா செய்வானான்னு என்ன பண்றாங்கன்னா செக் பண்ணி உலகம் உள்ளே அனுப்புகிறது. பரலோக கவர்மெண்ட் அப்படிதான், இதுல பரலோக கவர்மெண்ட் அப்படிதான், கொஞ்சத்துக்கு தான் கொடுக்குது. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அநேகத்துல நம்மை கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அநேகத்துல அவர் அதிகாரியை மாற்றுகிறார். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்சத்தை கொடுத்திருக்கிற கொஞ்ச வேலையில, சின்ன வேலையில நம்ம உண்மையா இல்லைன்னா கர்த்தர் நமக்கு எப்படி பெரிய காரியங்களை கொடுக்க முடியும்? கர்த்தருடைய அற்புதமான ஆச்சரியமான கிருபை மேலானதுதான். ஆனா அந்த கிருபை எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மை இல்லாம கிருபை நம்ம இடத்துல பெருக முடியாது, ஆசீர்வாதங்கள் பெருக முடியாது. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யணும்னு சொல்லி பிரசங்கில வாசிக்கிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. உன் கைக்கு நேடுகிறதை முழு பலத்தோடு செய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம கைக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நம்ம சரியா செஞ்சுட்டா போதும். மனசுல யோசிக்க வேண்டாம், அதை கொடுத்திருந்தா நான் அந்த வேலையில இருந்தா நீங்க நான் நல்லா செஞ்சிருப்பேனே, நான் நல்லா சம்பாதிச்சிருப்பேன், ஆண்டவர் நினைக்கிறதா நான் செஞ்சிருப்பேனேன்னு சொல்லி யோசிக்கலாம். இனிமே அப்படி யோசிக்க வேண்டாம். கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை அவரால் வந்த வேலை. கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறது அவர் தான் கையில கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம உண்மையா இருக்கும் போது கர்த்தர் இதை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். ஒரு பெண்மணியை குறித்து ஒரு மிஷனரி, ஆப்பிரிக்கா மிஷனரி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்மணிக்கு 2 கண்ணுமே தெரியாது. 2 கண்ணுமே தெரியாத அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் தொடரணும்னு ஆசை, ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியாது. அவங்க மொழியில பைபிள் வாசிக்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பாஸ்டர்கிட்ட போய் மிஷனரிட்ட போய் கேட்குறாங்களாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸில் பைபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க எதுக்குமா அப்படின்னு கேட்க கொடுங்க பாஸ்டர், அதில் முக்கியமாக யோவான் 3:16 ரெட் லைனில் நீங்கள் அன்லைன் பண்ணி எங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யோவான் 3:16 நீங்கள் அன்லைன் பண்ணி எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ இவங்க அந்த மிஷனரி கொடுத்தாங்க கையில்.
அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஊழியம் எப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது மற்ற காலேஜ்ல இருக்கும்போது அந்த பிள்ளைங்கிட்ட போய் இதுல ஒரு இடத்துல சவுக்கடல அண்டெயின் பண்ணியிருக்கோம், அந்த வசனத்தை எடுத்து வாசிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வாசிக்கும் போது என்ன சொல்றோம்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கு வந்து படிக்க தெரியாது. அது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த வசனம் சொல்லி என்ன வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சொல்ல தரலன்னா நான் சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லி இப்படி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். சாதாரணமாக தான் செஞ்சாங்க. இவங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் உனக்கு தெரியல, தெரிஞ்ச வேலை என்ன, அந்த ரெட் கலர் லைன்ல இருக்குது உனக்கு தெரியுமா புரியுமான்னு கேட்டு இதை வச்சு சுவிசேஷம் சொன்னாங்களாம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதுல 24 பேர் முழுநேர ஊழியக்காரர்களாம் மாறினாங்களாம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற வேலை சின்ன வேலையா தான் இருக்கும், சின்ன வேலை தான். ஆனா அந்த வேலை தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கான ஆரம்ப புள்ளி. கர்த்தர் நம்மை மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக சின்ன இடத்துல வச்சிருக்கலாம். ஐயோ நான் நினைச்சிருந்தா, நான் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செஞ்சிருந்தா என் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நான் போயிருப்பேனே, நான் தவறு பண்ணிட்டேனோ, என் வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கலையோ அப்படின்னு சொல்லி யோசனையோடு கூட இருக்கலாம். தயவு செய்து கலங்காதீங்க. இப்ப நம்ம இருக்கிறது தேவ திட்டத்தின்படி தான் நம்ம இருக்கிறோம். இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, அவர் நமக்காக நியமிச்சிருக்கிற வேலை. இந்த வேலையில உண்மையா நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வருகிறது, அநேகத்தை கையில கொண்டு கர்த்தர் கொடுப்பார். இந்த இடத்துலயும் கர்த்தர் உயர்த்துவார். நம்மை கொண்டு அநேக பேரை கர்த்தர் சந்திக்க வல்லவராக அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையா இருக்கணும்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்க வேண்டிய 2 முக்கியமான காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உண்மையா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என் மனசுக்குள்ள உண்மையை காத்துக்கணும், ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு சொன்னா முதலாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது, நான் என்ன யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறது கரெக்டா, என் வாழ்க்கை நான் உண்மையா இருக்கிறேனா தப்பு பண்றேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும்னு சொன்னா அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. ஏன்னா நம்ம உண்மையா இருக்கிறதுக்கு நடத்துறது எதுன்னு பார்த்தா வசனம். வசனத்தை டெய்லி நம்ம வாசிக்க நம்ம இந்த வருஷத்துக்குள்ள முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வேகமா படிக்கணும், பக்கமா படிக்கணும், புத்தகங்களாக படிக்கணும், தனியா உட்காந்து சின்ன ஒரு வசன பகுதியை வச்சு தியானிக்கணும். நம்ம இந்த வசனத்துல அதிகமா போக உண்மை நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது. நம்ம தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தொடர்ந்து அப்படியே வாழ பைபிள் நமக்கு அனுமதிக்காது. நம்ம கூட பேசும், நிச்சயமாய் உணர்த்தும், மகனே நீ பண்றது தவறு அப்படின்னு சொல்லி தெளிவாய் உணர்த்தும். இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. வகையறுக்கிறதுன்னு சொன்னா இது தவறு, இது தவறு, இது சரி, இது சரின்னு சொல்லி என்ன பண்ணா பிரிச்சு கொடுத்துருதான். பைபிள் வாசிக்கலன்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது, உண்மையாய் வாழவும் நம்மால முடியாது. எனக்கு தான் பைபிள் தானே எல்லா சம்பவம் தெரியும், எல்லா கதைகளும் தெரியும், இந்த இத்தனை வசனம் மனப்பாடம் தெரியும், அது வச்சு நம்ம காலத்தை ஓட்ட முடியாது. டெய்லியும் வாசிக்கும் போது ஒரே வசனத்தை நீங்க டெய்லியும் வாசிச்சாலும் கர்த்தர் அதன் மூலமா வித்தியாசமாய் பேசுகிறத நிச்சயமாய் உணர முடியும். ஒரே வசனத்துல அநேக சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடியும். நம்ம அதிகமாய் வசனத்துக்கு முக்கியத்துவம் தர கர்த்தர் கிருபை தருவாராக. வசனம் தான் நீங்க தேவை. வசனம் இன்னைக்கு நம்ம நீதியா வாழணும்னா வசனம் தேவை, பரலோகம் போகணும்னா வசனம் தான் தேவை. சத்தியம் இல்லாம பரலோகத்துக்கு நம்மளால போகவே முடியாது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும், சர்ச்சில் கேட்கிற வசனங்களை தியானிக்கணும், தேவன் நமக்கு உணர்த்துகிறதான எல்லா காரியங்களும் சேர்த்து நாம் தியானிக்கும் போது இந்த வசனம் தெளிவா உண்மையான பாதையை நம்ம நடக்கிறோம். அவருடைய உத்தமமான வழியில நம்மை கொண்டு போயிடும். கர்த்தர் நம்மை ஆச்சரியமா நடத்துவார். 2வது முக்கியமான தேவை என்னன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். நம்ம உண்மை உள்ளவனா இருக்கிறோம்னு சொன்னா இன்னொரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னா நமக்கு மகிமையை தேட மாட்டோம், மாறா ஆண்டவருக்கு மகிமையை தேட ஆரம்பிக்கும். நம்ம செய்யற வேலைகள்ல
நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள்ல அது சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியா இருந்தாலும், கேன்சர் மினிஸ்ட்ரியா இருந்தாலும், தனித்தாள் ஊழியமா இருந்தாலும், கத்தர் பேசுகிற சின்ன சின்ன உதவுகிற ஊழியங்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஏன் மகிமைக்கு கிடையாது, கர்த்தருடைய மகிமைக்குன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த மனம் தான் உண்மை உள்ளதான மனம். ஏதாவது செஞ்சு எனக்கு க்ளோரி, எனக்கு மகிமை வருதுன்னா நான் உண்மையா இல்ல கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். மகிமை எப்பவுமே எனக்கு கிடையாது, எப்பவுமே ஆண்டவருக்கு தான். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க நாமத்துக்கு தான் எப்போதும் மகிமை என்ற உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உண்மையா இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். பிசாசு இந்த விஷயத்துல நம்ம நயவஞ்சகமா திருடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் அழிப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அடையாளங்களை செய்யணும்னு சொன்னா உண்மையா இருந்தா போதும். கர்த்தர் நம்மை நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய நம்மை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல ஏன் தோற்று போகிறோம், செய்யற வேலையில ஏன் முன்னேற்றம் வரல, நான் ரொம்ப போராடிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இன்னும் பெரிய காரியத்தை சாதிக்க முடியலன்னு சொன்னா இதை சோதிச்சு பாருங்க. நான் உண்மையா இருக்கிறேன்னா, கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற வேலையில நான் உண்மையா இருக்கிறேன்னா, எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் உண்மையா இருக்கிறேன்னா, நான் கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறேன்னா, என் மனசு கூட நான் உண்மையா இருக்கிறேன்னா, கர்த்தருக்கு பிடிச்சதை நான் யோசிக்கிறேன்னா, கர்த்தருக்கு பிடிச்சதை நான் செய்யறேனான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. உண்மையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் பார்த்தானால் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். அறைகளில அருமையும் இனிமையுமான சகல பொருட்களை நிரம்பி இருக்கணும்னு சொன்னால் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை இல்லாம கர்த்தரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. பல வருஷமா நம்ம முட்டி மோதினாலும் உபவாச ஜபமோ நைட்டு ஜபமோ என்கிட்ட நிறைய பேர் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற பேர் எல்லார்கிட்டையும் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஜோம் பண்ணாலும் ஜபம் கேட்கப்படாது, மேல வர முடியாது. உண்மையை கர்த்தருக்கு பார்க்கிற வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் படிக்கிற இடங்கள்ல உண்மையா இருக்கணும், பெரியவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கும் போது ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது, சத்ருவாலே தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கதான் விரும்புகிறார். உண்மையா இருக்க எதிர்பார்க்கிறார். எதிர்னாலும் பரவாயில்ல, நேரத்துல கர்த்தர் எதை உணர்த்துறாரோ நான் உண்மையா இல்லை, நேரத்துல உண்மையா இல்லையா கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, டெய்லியும் நேரம் செலவு பண்ணி ஆண்டவரை தேடாம இருக்கிறோமா, கர்த்தருடைய சமூகத்தை இன்னைக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவரே இன்னிலிருந்து நான் நேரம் எடுத்து உங்களை தேடுவேன் ஆண்டவரே, நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுவேன் ஆண்டவரே. அதுல கூட கர்த்தர் நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். நேரத்தோட சர்ச்சுக்கு வரணும், அது தேவனுக்கு நம்ம கொடுக்கறதான ஒரு வெகுமதி. ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க நான் தேடுறது சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். நம்ம வரோமா இல்லையோ கர்த்தர் இங்கே வந்துடுறார். 9 மணிக்கு முன்னாடி கர்த்தருடைய பிரசன்னம் இங்க நிரம்பி இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வர வாரத்துல இருந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரத்துல வர கர்த்தர் கிருபை தருவாராக. இதுல உண்மையா இருந்தா கர்த்தர் இன்னும் அநேகமா ஆஸ்வதிக்கிறத நம்மால பார்க்க முடியும். நேரத்துல உண்மை இருக்கணும், நம்முடைய அவயவங்கள்ல உண்மை இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல என்னை விட்டு கொடுத்துற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனை உங்க தகன பலியான உங்களை பலிபீடத்துல என்னை சமர்ப்பிக்கிறேன், ஒன்று கூட எனக்கு வேண்டாம், எல்லாமே உங்களோட கையில கொடுக்குறேன்னு சொல்லும் போது இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த சரீரத்தின் மூலமாய் வல்லமை புறப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த சரீரம் கையை நீட்டும் போது அமலைக்கே கீழே விடுகிறத பார்க்க முடியும். இந்த கை நீட்டுகிற பொழுது சமுத்திரம் 2ஆ பிரிகிறத பார்க்க முடியும். அநேக அற்புதங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நம்மை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறத பார்க்க முடியும். தகுதி உண்மையா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் போகணும்னா ஒரே வழி, தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும். அவர் எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு தெரியாது. பரிசுத்தத்தோடு கூட ஆயத்தமாய் இந்த நிமிஷம் வந்தால் நான் வர ஆயத்தம் ஆண்டவரே என்கிற உண்மையான மனதோடு கூட கர்த்தரை சேவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாரா. கொஞ்சம் ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, என் உள்ளத்தை அர்ப்பணிக்கிறேன். இருக்கடங்களை நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். உண்மையா இருந்தால்தான் கர்த்தர் அடையாளங்களை செய்ய முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மைகளை தர முடியும். பரிபூர்ணமான நன்மைகளை தரணுமா? ஆண்டவருடைய சமூகத்தை நம்மளை அர்ப்பணிச்சுவோம். ஆண்டவரை வினங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுப்பேன் ஐயா. சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா முகந்து மகிழும் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எதுல நான் உண்மையா இருக்கிறோம் கர்த்தர் விரும்புகிறீங்களோ எங்க கூட பேசுங்கப்பா, உணர்த்துங்கப்பா. கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களை தெய்வ சமூகத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறதா கர்த்தர் விரும்புறீங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலேயும் உமக்கு நான் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். மோசே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல நாங்களும் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களை கொண்டு அடையாளங்கள் நடக்கணும், எங்க கையில கொடுத்திருக்கிற கோல் மூலமாக அடையாளங்கள் நடக்கணும்னு சொன்னா கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த உண்மையை கர்த்தர் எங்களுக்கு தாரும் சொல்லி ஒரு 2 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆண்டவருடைய சபத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு உண்மையை தாரும், எனக்கு உண்மையை தாரும். என் வாழ்க்கையில உண்மையை இன்னும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாய் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்க கையில கொடுக்காதத கர்த்தர் ஒரு நாளும் கணக்கு கேட்கவே மாட்டீங்க ஆண்டவரே. எங்க கையில கொடுத்தது மட்டும்தான் கர்த்தர் கணக்கு கேட்பீங்க. எங்க கையில கொடுத்திருக்கிறதான காரியங்களில நாங்கள் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. அது படிப்பு காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரே, அது வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களா இருந்தாலும், அது ஊழிய காரியங்களா இருந்தாலும், குடும்ப காரியங்களா இருந்தாலும், எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தரப்போகிற தயவிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அடையாளங்களை செயல்களாய் மாற்றும், உண்மையை இன்னும் அதிகமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும். குற்றமற்ற மனசாட்சியை தந்து சுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தந்து நடத்தும்படியான ஜெபிக்கிறோம். இவை தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்துக்கு தகுதி விட்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் வெளியில போக வேண்டாம். சேர் எடுத்து நீங்க கடைசியில உட்கார்ந்தபடியாக நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அமைதியோடு கூட ஜபனத்தில் காத்திருக்க நம்மளோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாரும்